வெல்கம் டு லெமன் ஃபேரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காசி ஹல்வா. இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். அரை கிலோ வெள்ளை பூசணிக்காய் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நல்லா துருவி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அது ஒரு 1/4 கிலோ வரும். அதுக்கப்புறம் 250 கிராம் சீனி, 250 கிராம் அந்த புழிஞ்சு வச்சுருக்க அந்த தண்ணி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, 4 டேபிள் ஸ்பூன் நெய், 2 பிஞ்சு சாஃப்ரான் எடுத்திருக்கேன். ஏலக்காய் தேவையான அளவு. அவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பை இப்போ ஆன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இப்போ ஒரு பாதி ஊற்றிக்கலாம். பூசணிக்காய் நல்லா கொஞ்சம் வதக்கிடலாம். அதில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு வேக வைக்கலாம். இப்போ பூசணிக்காய் துருவுறது இந்த மாதிரி பெரிய இதில் துருவாமல் இந்த இதில் துருவிக்கோங்க. இதான் கரெக்டாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி தண்ணி அளக்குறதுமே அந்த தண்ணியோடு இருக்க மாதிரி சேர்த்து அளத்துறாதீங்க. அப்போ உங்களுக்கு சுகர் ரொம்ப கூட தெரியும். நல்லா துருவிட்டு இதை நல்லா ஒரு துணியில் நல்லா வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பூசணிக்காய் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம சுகர் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம பூசணிக்காய் புழிஞ்சு அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு இந்த தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் பூசணிக்காய் நல்லா. இப்போ பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. நல்லா அந்த பச்சை வாசம் போயிருச்சு. இப்போ சுகர் போட்டுடலாம். சுகர் போட்டோடனே கொஞ்சம் தண்ணி விடும். கூட கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருக்கணும். இப்போ ஏலக்காவும் போட்டுடலாம். ஏலக்காய் போட்டுறேன். குங்குமப்பூ ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அதையும் போட்டுடலாம். எல்லாம் போட்டு நல்லா அப்படியே கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். நல்லா அந்த அல்வா பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நல்லா அந்த அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். இப்போ நெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் லைட்டாக சூடானோடனே முந்திரி பருப்பு போட்டுறேன். கொஞ்சம் லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம்.
அந்த ப்ரௌன் கலர் வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஹல்வாவில் கொட்டிடலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான டெசர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் நல்லா யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா உடம்புக்கு இது வந்து இது ரொம்ப நல்லா குளிர்ச்சியாக கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கல்யாண வீட்டில் தான் சர்வ் பண்ணுவாங்க. இது வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.